வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பென்னி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பென்னி ஸ்டாக்னா என்ன, அது எந்த எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும், எப்படி வாங்கலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பென்னி ஸ்டாக் அப்படின்னா ஏதாவது ஸ்டாக்கு குறைஞ்ச விலையில் ஒரு ஷேர் கிடைக்குதுன்னா, அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு கீழே 5 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பென்னி ஸ்டாக்னு நினச்சிக்கலாம், அதை வாங்கலாம். அது நார்மலாக என்எஸ்சிலேயோ இல்லை பிஎஸ்சிலேயோ கிடைக்காது. அது எங்கே கிடைக்குன்னா ஸ்மாலர் எக்ஸ்சேஞ்ச், அதை விட ஸ்மாலர் எக்ஸ்சேஞ்ச். வாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பென்னி ஸ்டாக் எல்லாமே ரொம்ப வோலட்டைலாக இருக்கும், அதாவது ஏற்று இறந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதே நேரத்தில் நல்ல ஒரு லாபம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒரு வேளை அந்த பிஸ்னஸ், அந்த பென்னி ஸ்டாக்கோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா. பென்னி ஸ்டாக் அப்படின்னாவே அந்த பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் ஃபஸ்ட்டு அதை பயன்படுத்தினாங்க. முதல்ல யுனைடெட் ஸ்டேட்டில் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது எப்போன்னா ஒரு ஷேர் $1 விட கம்மியாக இருக்கிறப்ப அந்த பென்னி ஸ்டாக்குன்ற பேர் 1900களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த பென்னி ஸ்டாக்குன்னு பேர் கம்மியான ப்ரைஸில் எந்த ஷேர் கிடைக்குதோ அந்த ஸ்டாக்குக்கு பேர் பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம பென்னி ஸ்டாக் வாங்குறதுல கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில டிப்ஸை பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் ஸ்டாக் ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணலாம். அதை பயன்படுத்தி ஸ்டாக் ஸ்க்ரீனர் பயன்படுத்தி ஃபில்டர் பண்ணி நீங்கள் ரொம்ப கிரிட்டீரியா செட் பண்ணிக்கலாம். ப்ரைஸை வச்சு, கம்மியான ப்ரைஸை வச்சு, லெவலு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு ஸ்க்ரீன் பண்ணலாம். வால்யூம், எந்த ஸ்டாக் அதிகமான வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்க்ரீன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எந்த ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனியில் பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுல பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் பென்னி ஸ்டாக் பார்க்குறதுக்கு ஒரு என்எஸ்சிலேயோ இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயோ பார்க்கலாம். அதை விட இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. என்னென்னா என்எஸ்சி எஸ்எம்இ எமர்ஜ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எஸ்எம்இனா ஸ்மாலர் மீடியம் கேபிட்டல் எக்ஸ்சேஞ்ச். அது ஸ்மாலர் மீடியம் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான பென்னி ஸ்டாக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த நிஃப்டி எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச் எமர்ஜ் அது ஒரு இண்டெக்ஸ் தான். அது ஒரு இப்போ 6000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நல்ல க்ரோத்தில் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே தேடி பார்த்து இது பண்ணி ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணாவது டிப்ஸ் என்னன்னாக்க நார்மலான டிப்ஸ் தான். இட்ஸ் அ ரிசர்ச் த கம்பெனியோட எந்த ஸ்டாக்னாலும் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் க்ரோத் பொட்டன்ஷியல் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொன்னல நிஃப்டி எஸ்எம்இ எமர்ஜ் இதான் வெப்சைட்டு. நீங்கள் நார்மலாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டு தான் அது. அதிலே எமர்ஜ்னு ஒன்று. நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.